அகிலம் டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நாளுக்கான காலை நேர பிரதான செய்திகள். விரிவான செய்திகளுக்குள் செல்லும் முன்னதாக முதலில் இன்றைய தலைப்புச் செய்திகள். நாட்டில் தொடரும் அவசர கால நிலை, ஜனாதிபதி வெளியிட்டுள்ள அறிவிப்பு. எதிர்க்கட்சியின் இனவாத கோஷம், மீண்டும் ஜனாதிபதி அளித்த வாக்குறுதி. கோட்டபாயவை நீதிமன்றத்திற்கு முன்னிலையாகுமாறு கோரி யாழில் கவன ஈர்ப்பு போராட்டம். வாகனம் மோதி பாடசாலை மாணவி உயிரிழப்பு. நெருங்கும் சாதாரண தர பரீட்சை, மேலதிக வகுப்புகளுக்கு விதிக்கப்பட்ட தடை. நேற்று நள்ளிரவு முதல் அதிகரிக்கப்பட்ட சமையல் எரிவாயுவின் விலை. கொழும்பு நாளந்தா கல்லூரி மாணவ தலைவன் விவகாரம், அதிபருக்கு ஆசிரியை முறைப்பாடு. கொழும்பில் வீடொன்றுக்கு சோதனையிடச் சென்ற சிஐடிகளுக்கு காத்திருந்த கொழும்பில் வீடொன்றுக்கு சோதனையிடச் சென்ற சிஐடிகளுக்கு காத்திருந்த பேரதிர்ச்சி. இன்று ஆரம்பமாகும் T20 உலகக்கிண்ண கிரிக்கெட் தொடர். பாகிஸ்தானில் ஏற்பட்டுள்ள பரபரப்பு, அமெரிக்கா விடுத்துள்ள எச்சரிக்கை. தொடர்பென விரிவான செய்திகள். மறுசீரமைப்பு திட்டத்தை விரைவுபடுத்துவதற்காக மட்டுமே அவசரகால சட்டத்தை நீடிப்பதற்காகவும் அது எந்த வகையிலும் அடக்குமுறை கருவியாக பயன்படுத்தப்படாது என்றும் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் அவர் மேலும், டிட்வா சூறாவளி நமது நாட்டின் மக்கள் மற்றும் பொருளாதாரத்தில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது. இவ்வளவு பெரிய பேரழிவு ஏற்படும் போது நாட்டை மீண்டும் கட்டியெழுப்பும் செயல்பாட்டில் சாதாரண சட்டம் போதுமாக இல்லை. ஒரு சிறப்பு சட்டம் தேவை. சிறப்பு சட்டங்களை இயற்றுவதற்கு தேவையான அதிகாரங்களை அரசியலமைப்பு சட்டம் வழங்கியுள்ளது. பொது பாதுகாப்பு சட்டம் சிறப்பு சட்டங்களை இயற்றுவதற்கான வாய்ப்பை வழங்கியுள்ளது. இதுபோன்ற பேரழிவிலிருந்து மீள்வதற்கு சிறப்பு அதிகாரங்களுடன் கூடிய சட்டங்கள் தேவை. அதனால்தான் நாங்கள் அவசரகால சட்டத்தை விதித்தோம். ஆனால் வரலாற்றில் தொழிற்சங்க இயக்கங்களை பலவீனப்படுத்துதல் மற்றும் ஊடகங்களை அடக்குதல் போன்ற நடவடிக்கைகளுக்கு அவசர சட்டம் பெரும்பாலும் பயன்படுத்தப்பட்டது. அந்த நோக்கத்திற்காக நாங்கள் சட்டத்தை பயன்படுத்தவில்லை. இந்த கட்டட செயல்முறை இன்னும் முடிவடையாததால் அடிப்படை படிகள் முடியும் வரை அவசர கால சட்டத்தை நாங்கள் செயல்படுத்தி வருகின்றோம். அது ஒருபோதும் அடக்குமுறை ஆயுதமாக பயன்படுத்தப்படாது என்று நான் உங்களுக்கு உறுதியளிக்கின்றேன். எனவே கொள்முதல் செயல்முறை மற்றும் நிலம் கையகப்படுத்தும் செயல்முறையை விரைவுபடுத்துவதற்கும் அரசு அதிகாரிகளுக்கு தேவையான பாதுகாப்பை வழங்குவதற்கும் அவசரகால சட்டத்தை மீண்டும் நீட்டிக்க நடவடிக்கை எடுத்துள்ளோம். இந்த டிட்வா புயலால் பாதிக்கப்பட்ட பகுதிகளுக்கும் மிக விரைவாக மீண்டும் கட்டியெழுப்பப்பட வேண்டிய பகுதிகளுக்கும் தேவையான சட்ட பாதுகாப்பை நாங்கள் வழங்கி வருகின்றோம். இது ஒருபோதும் அடக்குமுறை ஆயுதமாக பயன்படுத்தப்படாது என சுட்டிக்காட்டியுள்ளார். ආර්ථිකය මත ආණ්ඩු ඉල්ලුවා. විශේෂම 2022 විශාල ලෙස කඩාවැටෙනම ආර්ථිකය ගැන ආණ්ඩු ඉල්ලුවා. මම හිතන්නේ ආයේ අපෙන් පරිබාහිර දේශපාලන ව්‍යාපාරවලට මේ ආර්ථිකය වැටිලා තියෙනවා, දුප්පත්භාවය වැඩි වෙලා තියෙනවා, ඒකෙන් ගොඩ ගන්න ආණ්ඩු ඉල්ලන්න කියලා කාටවත් ආයෙ කියන්න හම්බෙන්නේ නැහැ. අපි මේ රටේ දුප්පත්භාවය තුරන් කරනවා. ඊළඟ තව ආණ්ඩු වැටිලා තිබෙනවා ජාත්‍යන්තර සබඳතා නැතුව. අපි ඉතාමත් ශක්තිමත් විදේශ ප්‍රතිපත්තියක් අනුගමනය කරලා තිබෙනවා. ஊழலற்ற நிர்வாகம், ஜனநாயகம் மற்றும் பொருளாதார சுபீட்சம் பற்றி பேச முடியாத எதிர்க்கட்சியில் உள்ள சிலரின் ஒரே கோஷமாக இனவாதம் மாறிவிட்டதாக ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார். இந்த நிலையில் வடக்கிலோ அல்லது தெற்கிலோ இனவாதம் மீண்டும் தலைதூக்க இடமளிக்கப்பட மாட்டாது என்று ஜனாதிபதி வலியுறுத்தியுள்ளார். நமது மிகப்பெரிய பலம் ஒற்றுமை என்றும் நமது நாட்டின் முக்கிய பலம் நாம் ஒன்று சேரும் இடத்தில் இருக்கின்றது என்றும் அனைவரும் ஒன்றிணைவதன் மூலம் நாட்டை வலுவாக கட்டியெழுப்ப முடியும் என்றும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். அத்துடன் கடந்த கால பாரம்பரியத்தின் அடிப்படையில் புதிய உலகத்திற்கு பொருத்தமான பொருளாதார மாற்றத்திற்கு அரசாங்கம் அர்ப்பணிப்புடன் உள்ளதாகவும் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க குறிப்பிட்டுள்ளார். டிட்வா சூறாவளியால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நிதி உதவி வழங்கும் நிகழ்வொன்றில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கையிலேயே ஜனாதிபதி மேற்கொண்டுவாறு கூறியுள்ளார்.
பயங்கரவாத தடை சட்டத்தை ரத்து செய்யுமாறும் அதற்கு பதிலாக கொண்டுவரப்படும் புதிய சட்டத்தினை நிறுத்துமாறு கோரியும் கவன ஈர்ப்பு போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டுள்ளது. இந்த போராட்டமானது நேற்று யாழ்ப்பாண நகரில் இடம்பெற்றுள்ளது. லலித், குஹன் ஆகியோர் காணாமல் ஆக்கப்பட்டமை தொடர்பாக பாதுகாப்பு காரணங்களை காட்டி கோட்டபாய ராயபக்ஷ நீதிமன்றக்கு வருகை தராமை கண்டனத்திற்குரியது என்றும் அரசாங்கம் நீதியை நிலைநாட்ட முன்வர வேண்டும் என்றும் கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டுள்ளன. இதன்போது பதாதைகளை தாங்கியவாறு பலத்த கோஷம் எழுப்பி போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது. இந்த போராட்டத்தில் யாழ்ப்பாணத்தை மையப்படுத்திய சமூக உரிமை இயக்கம் மற்றும் தெற்கை மையப்படுத்திய சிங்கள சகோதரர்களும் கலந்து கொண்டனர். வீதியோரமாக சென்று கொண்டிருந்த பாடசாலை மாணவியொருவர் லொரி மோதி இடம்பெற்ற விபத்தில் உயிரிழந்தார். இந்த விபத்து எலபாத்து காவல்துறை பிரிவிற்குட்பட்ட கானதோலே இலுக்குதென்னே வீதியின் இலக்கம் 79 ரப்பர் தோட்டத்திற்கு அருகில் நேற்று நண்பகல் இடம்பெற்றுள்ளது. உயிரிழந்த மாணவி அலகெட்டிய பிரதேசத்தை சேர்ந்த 11 வயதுடையவர் என தெரிவிக்கப்படுகின்றது. விபத்தில் காயமடைந்த மாணவி ரத்தினபுரி வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் உயிரிழந்ததாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். விபத்து தொடர்பில் சந்தேக நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளதுடன் எலபாத்த காவல்துறையினர் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். கல்வி பொது தராதர சாதாரண தர பரீட்சை நெருங்கும் நிலையில் எதிர்வரும் 11ஆம் திகதி நள்ளிரவு முதல் பரீட்சை முடியும் வரை மேலதிக பயிற்சி வகுப்புகள் தடை செய்யப்படும் என்று பரீட்சைகள் திணைக்களம் அறிவித்துள்ளது. அதன்படி பரீட்சார்த்திகளுக்கு பயிற்சி வகுப்புகளை நடத்துவது, பாடம் தொடர்பான விரிவுரைகள், கருத்தரங்குகள், பட்டறைகள் நடத்துவது, பரீட்சைக்கான யூக கேள்விகள் அடங்கிய வினாத்தாள்களை அச்சிட்டு விநியோகிப்பது, சுவரொட்டிகள், பதாகைகள், துண்டு பிரசுரங்கள், வினாத்தாள்களில் உள்ள கேள்விகள் அல்லது அதுபோன்ற கேள்விகள் வழங்கப்படும் என்று கூறும் மின்னணு அல்லது அச்சிடப்பட்ட ஊடகங்களை வெளியிடுவது அல்லது அத்தகையவற்றை வைத்திருப்பது தடை செய்யப்பட்டுள்ளது. எந்தவொரு நபரோ நிறுவனமோ அல்லது வேறு தரப்பினரோ இந்த விதிமுறைகளை மீறி செயல்பட்டால் அந்த நபர், நிறுவனம் அல்லது சம்பந்தப்பட்டவர்கள் சட்டத்தின் கீழ் குற்றவாளியாக்கப்படுவார்கள் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதன்படி குறித்த விதிமுறைகளை மீறுவோர் தொடர்பில் அருகில் உள்ள காவல் நிலையம் அல்லது காவல் தலைமையகம் அல்லது இலங்கை பரீட்சை திணைக்களத்திடம் முறைப்பாடளிக்கலாம் என கூறப்பட்டுள்ளது. இந்நிலையில் சாதாரண தர பரீட்சையை எதிர்வரும் 17ஆம் திகதி முதல் 26ஆம் திகதி வரை நாடளாவிய ரீதியாக 3545 பரீட்சை மையங்களில் நடத்துவதற்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாக பரீட்சை திணைக்களம் தெரிவித்துள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. நேற்று நள்ளிரவு முதல் நடைமுறைக்கு வரும் வகையில் லாஃப் சமையல் எரிவாயு விலைகள் திருத்தப்பட்டுள்ளன. அதன்படி 12.5 கிலோகிராம் லாஃப் சமையல் எரிவாயு சிலிண்டரின் விலை 80 ரூபாவினால் அதிகரிக்கப்பட்டுள்ளது. இந்த விலை திருத்தத்தின்படி 4250 ரூபாவாக இருந்த 12.5 கிலோகிராம் லாஃப் சமையல் எரிவாயு சிலிண்டரின் புதிய விலை 4330 ரூபாவாகும். அதேபோன்று 5 கிலோகிராம் சமையல் எரிவாயு சிலிண்டரின் விலை 32 ரூபாவினால் அதிகரிக்கப்பட்டுள்ளதுடன் அதன் புதிய விலை 1742 ரூபாவாகும். கொழும்பு நாளாந்த கல்லூரியின் ஆசிரியை ஒருவர் அந்த கல்லூரியின் அதிபருக்கு எதிராக போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்துள்ளார். நாளாந்தா கல்லூரியின் முன்னாள் சிரேஷ்ட மாணவ தலைவரின் செயற்பாடுகள் குறித்த பல சந்தர்ப்பங்களில் அதிபருக்கு முறைப்பாடு செய்ததாக குறித்த ஆசிரியை தனது முறைப்பாட்டில் தெரிவித்துள்ளார். எனினும் இந்த முறைப்பாடுகள் தொடர்பில் அதிபர் எவ்வித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என அவர் குற்றம் சுமத்தியுள்ளார். இந்த மாணவன் கல்லூரியின் ஆசிரியைகளுக்கு அழுத்தம் ஏற்படுத்தும் வகையில் நடந்து கொண்டதாகவும், இது குறித்து அதிபர், ஆரம்ப பிரிவு அதிபர் மற்றும் மாணவ தலைவர்களுக்கு பொறுப்பான ஆசிரியர் ஆகியோருக்கு தாம் முறைப்பாடு செய்ததாக குறிப்பிட்டுள்ளார். எனினும் இந்த முறைப்பாடுகள் தொடர்பில் எந்த ஒரு அதிகாரியும் எவ்வித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என அவர் தெரிவித்துள்ளார். குறித்த மாணவன் ஆசிரியர்களுக்கு அழுத்தம் கொடுப்பதற்கு நிர்வாகம் இடமளித்தது எனவும், எதனால் எவ்வாறு இடமளிக்கப்பட்டது என்பது குறித்தும் விசாரணை நடத்தப்பட வேண்டும் எனவும் அவர் கோரியுள்ளார். இந்த முறைப்பாடு தொடர்பில் கல்வி அமைச்சுக்கு அறிவிக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர்.
இந்த ஆசிரியை மட்டுமன்றி பௌத்த பிக்கு ஒருவரும் நாளாந்த கல்லூரியின் அதிபருக்கு எதிராக பொரளை போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு ஒன்றை செய்துள்ளார் என தெரிவிக்கப்படுகின்றது. கந்தானி வீதி மாவத்தை பகுதியில் வீடொன்றில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த வெடிமருந்துகள் களனி குற்றப்புலனாய்வு பணியகத்தினரால் நேற்று கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. களனி குற்றப்புலனாய்வு பணியகத்தினரால் மேற்கொள்ளப்பட்ட விசேட சோதனையில் இந்த வெடிமருந்துகள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. துபாயில் கைது செய்யப்பட்டு அண்மையில் நாட்டுக்கு அழைத்து வரப்பட்ட சந்தேக நபர் ஒருவரை போலீஸ் தடுப்பு காவலில் தடுத்து வைத்து விசாரணைக்கு உட்படுத்தியதில் இந்த விடயம் தெரிய வந்துள்ளது. சந்தேக நபரிடம் இந்த சம்பவம் தொடர்பில் மேலதிக விசாரணைகள் நடத்தப்பட்டு வருவதாக களனி பிரிவு குற்றப்புலனாய்வு பணியகத்தினர் தெரிவித்துள்ளனர். 10வது ICC ஆடவர் T20 உலகக்கிண்ண கிரிக்கெட் தொடர் இன்று ஆரம்பமாகின்றது. இந்த தொடரை இலங்கை மற்றும் இந்தியா ஆகிய நாடுகள் இணைந்து நடத்துகின்றன. இலங்கையில் கொழும்பு SSC பிரேமதாச மற்றும் கண்டி பல்லேகல மைதானங்களிலும் இடம்பெறவுள்ளன. இந்த போட்டிகள் இந்தியாவின் கொல்கத்தா, அகமதாபாத், சென்னை, டெல்லி மற்றும் மும்பை ஆகிய மைதானங்களிலும் இடம்பெறவுள்ளன. தலா 5 அணிகள் என 4 பிரிவாக பிரிக்கப்பட்ட லீக் போட்டி நடத்தப்பட்டு A பிரிவில் இந்தியா, நமீபியா, நெதர்லாந்து, பாகிஸ்தான், அமெரிக்கா ஆகிய அணிகள் இடம்பெற்றுள்ளன. B பிரிவில் இலங்கை, ஆஸ்திரேலியா, அயர்லாந்து, ஓமான், சிம்பாப்வே அணிகளும், C பிரிவில் இங்கிலாந்து, இத்தாலி, நேபாள், ஸ்காட்லாந்து, மேற்கத்திய தீவுகள் ஆகிய அணிகளும் இடம்பெற்றுள்ளன. ஆப்கானிஸ்தான், கனடா, நியூசிலாந்து, தென்னாப்பிரிக்கா மற்றும் ஐக்கிய அரபு ராச்சியம் ஆகிய அணிகள் D பிரிவிலும் இடம்பெற்றுள்ளன. ஒவ்வொரு பிரிவிலும் முதல் 2 இடங்களை பிடிக்கும் அணிகள் சூப்பர் 8 சுற்றுக்கு தகுதி பெறும். இதிலிருந்து 4 அணிகள் அரையிறுதிக்கு தகுதி பெறும். லீக் சூப்பர் 8 அரையிறுதி, இறுதி என மொத்தம் 55 போட்டிகள் நடக்கின்றது. 2026 ICC ஆண்கள் T20 உலகக்கோப்பைக்கான இலங்கை அணியை அறிவிக்கப்பட்டுள்ளது. தஷுன் செனாக தலைமையிலான இலங்கை குழாமில் பெதும் நிஷங்க, கமில் மிஷார, குஷல் மெண்டிஸ், கமிந்து மெண்டிஸ், குஷல் ஜனித் பெரேரோ, சரித் அசலங்க, ஜனித் லியனகே, பவன் ரத்நாயக்க, வனிந்து ஹசரங்க, துனித் வெல்லலாகே, மகேஷ் தீக்ஷண, துஷ்மந்த சமீர, மதீஷ பத்ரன மற்றும் எஷான் மாலிங்க ஆகியோர் பெயரிடப்பட்டுள்ளனர். பாகிஸ்தானின் தலைநகரான இஸ்லாமாபாத்தில் இமாம்கார் பகுதியை சேர்ந்த தர்லாய் கலான் பகுதியில் அமைந்துள்ள ஷியா சமுதாய மசூதியில் தொழுகை நடைபெற்று கொண்டிருந்த வேளையில் தற்கொலை குண்டு தாக்குதல் நடத்தப்பட்டது. இந்த கொடூர சம்பவத்தில் 31 பேர் உயிரிழந்துள்ளதுடன் 169 பேர் காயமடைந்து மருத்துவமனைகளில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். தாக்குதலை தொடர்ந்து பாகிஸ்தானில் உள்ள அமெரிக்கர்களுக்கு அமெரிக்க தூதரகம் ஒரு முக்கிய எச்சரிக்கையை வெளியிட்டுள்ளது. பாகிஸ்தானுக்கு செல்ல திட்டமிட்டுள்ள அல்லது அங்கு வசித்து வரும் அமெரிக்க குடிமக்கள் மிகுந்த கவனத்துடன் இருக்க வேண்டும் என்று அதில் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. மேலும் மக்கள் அதிகமாக கூடும் இடங்கள், பொது நிகழ்ச்சிகள் மற்றும் பயணங்களை தவிர்க்குமாறும் கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளது. இதேவேளை தனிப்பட்ட பாதுகாப்பு தொடர்பான ஏற்பாடுகளை மீண்டும் பரிசீலித்து அவற்றை வலுப்படுத்திக் கொள்ளுமாறும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. அந்நாட்டின் தற்போதைய பாதுகாப்பு நிலை குறித்து ஊடகங்களில் வெளியாகும் தகவல்களை தொடர்ந்து கவனிக்க வேண்டும் என்றும் எப்போதும் சரியான அடையாள அட்டைகளை உடன் வைத்திருக்க வேண்டும் என்றும் கூறப்பட்டுள்ளது. தேவையான நேரங்களில் அந்நாட்டு காவல்துறைக்கு முழுமையான ஒத்துழைப்பை வழங்க வேண்டும் என்பதையும் அமெரிக்க தூதரகம் வலியுறுத்தியுள்ளது. இத்துடன் இன்றைய நாளுக்கான காலை நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்து இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள அகிலம் டிவியுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.